சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த முகாம். இனிமேல் நம்மளால ஓட்டு போடவே முடியாது. நம்ம வாக்குகள்லாம் திருடுறாங்க, ஸ்கேம் பண்றாங்க. இனிமேல் நம்ம இந்த பிஎல்ஓ நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபார்ம் தரமாட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள், அவங்க கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்றாங்க. இந்த சிறப்பு திருத்த முகாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களே வீடியோ வெளியிடுறாங்க. இத பண்ணணும் அப்படின்னுட்டு. என்ன நடக்குது? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு வாக்காளரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பொலிட்டிக்கலா இல்லாம, யாரையும் சாராம, ஒரு ஓட்டு போடுற குடிமகனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் SIR இதை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, விடுபட்ட பெயர்கள், அதாவது இந்த வாக்காளர் பெயரில் பெயர் இருக்கும், அவங்க வந்து வெளியூர் போயிருப்பாங்க, அவங்களால ஓட்டு போட முடியாது, ஃபாரின் போயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, இல்லை டபுள் என்ட்ரி இருக்கும், இதையெல்லாம் சிறப்பாக சீர்திருத்தம் பண்ணணும். அதுக்காக சரி, நம்ம இப்போ தானே வந்து 2021 2024 ஓட்டு போட்டிருப்போம், அப்போது திரும்பலாம் பண்ணியிருப்பாங்களே, திரும்பவும் இந்த 2 வருஷத்தில் என்ன திரும்பவும் வந்திருக்கு? எஸ், இது வந்து இதுக்கு முன்னாடி 2005 பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க பண்ணுறது வந்து வழக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்கேம் நடக்குதா? நம்ம வாக்குகளை திட்டுறாங்களா? நம்ம வாக்கே போட முடியாதா? ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சாதகமாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷனில் பீகாரில் லட்சம், அதாவது ஒரு 70 lakhsக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள், ஓட்டாளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பீகார் எலெக்ஷனில் கடந்த முறை பதிவானதோட அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதை யாரை பற்றியும் பேசவே மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஓட்டு நம்மளுடைய உரிமை. யாராவது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்தவங்க இருந்தீங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இதை எடுத்து சொல்லி புரிய வைங்க. இது ஏன் எடுத்து நேரம் எடுத்து பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய உரிமை. நம்ம கண்டிப்பாக நம்ம வாக்கு செலுத்தி தான் ஆகணும் ஒவ்வொரு குடிமகனும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சுச்சுவேஷனால் அவங்க முடியல, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட இனிஷியேட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நாள் லீவு போட்டு போயிட்டு இந்த விஷயத்தை என்னென்னு பாருங்கள். ஆன்லைனில் இந்த BLO நம்பர் எடுத்து நம்ம வீட்டுக்கு எப்போ வராங்க, எப்போ போய் ஃபார்ம் கொடுக்க போகிறீங்க, எப்போ ஃபார்மை திருப்பி கொடுக்கலாம், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வாங்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் அவங்ககிட்ட கொடுக்கணும், BLO கொடுக்கணும். இன்னொரு ஃபார்ம் நம்மக்கிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கணும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் உங்களுடைய சைன் மற்றும் BLOடைய சைனை வாங்கிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வாங்கி வைங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரி, நம்ம இப்போ இங்கே வருவோம். என்ன அரசியல் நடக்குது? ஒரு வாக்காளர்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போது தாவேகா, தமிழக வெற்றி கழகம், ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க விஜய் அவர்கள். இந்த இந்த வாக்கை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு 9 நிமிஷம் வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களே போராட்டம் பண்ணுறாங்களே, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குற்றம் சாட்டுற அரசியலை பண்ணுவாங்க. இப்போ DMK ADMK குற்றச்சாட்டு பண்ணுவாங்க, ADMK DMK குற்றச்சாட்டு பண்ணுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போகிறோம் அப்படின்னா, DMK என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக உள்ளே வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடும் அப்படிம்பாங்க. இப்போ TVK என்ன பண்ணுறாங்கன்னா, DMK வரக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற கல அரசியல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்துடும், இவங்க வரக்கூடாது, இவங்க வேணும், இவங்க வேணாம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஓட்டு கண்டிப்பாக தேவை. 18 வயது நிரம்பிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக ஓட்டு போடுற உரிமையை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த விவகாரம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்னன்னா, தாவேகாவுடைய போராட்டம் கண்டிப்பாக இந்திய அரசியல் அமைப்பை திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். தேர்தல் ஆணையத்தை திரும்பி பார்க்க வச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய இந்த போராட்டம் மூலியமாக இது இன்னும் வலுப்பெறுது. இங்கே ஆளும் தமிழக அரசு இதை வந்து சரியான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மறந்துட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சீர்திருத்தம் வரப்போகுது, இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம், இது நடக்கக்கூடாது அப்படின்னு திமுகவும் போராட்டம் பண்ணாங்களே தவிர, ஆனால் திமுக ஒரு கட்சியாக போராட்டம் பண்ணாங்க. ஆனால் திமுக ஒரு தமிழக அரசு ஆளும் கட்சியாக, ஒரு ஆளும் அரசாங்கமாக அவங்களுடைய வாக்காளர்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பண்ண மறந்துட்டாங்களோ அப்படின்னு பார்க்க தோணுது. என்னன்னா, நம்ம இது என்னதான் நினைச்சாலும் இதை நம்ம நிறுத்த முடியாது இல்லைங்களா? அப்போ இது நம்ம என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சமாவது வாக்காளர்களுக்கு, பொதுமக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு கொடுத்துருக்கணும். நீங்கள் எதுக்கோ நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணுறீங்க, பெரிய பெரிய நடிகர் கூட்டு வந்து ஸ்டேஜ் தான் போட்டு நிறைய விளம்பரம் படுத்துறீங்க. அப்போ இதையே உங்களால் படுத்த முடியல,
அப்போ ஏன் இதில் அக்கறை காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழும்புது. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஎல்ஓ மூலியமாக நிறைய அரசாங்க ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க. 6.5 கோடி மக்கள் ஓட்டு போடுற மக்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் வெறும் 65,000 பேர் பிஎல்ஓவில் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கட்சியை சார்ந்தவங்க பிஎல்ஓ மாதிரி செயல்படுறாங்க. அவங்களுடைய கட்சி வாக்குகள் மட்டும் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இங்கே வந்து பிஎல்ஓ மாதிரி திமுகவுடைய கட்சி சார்ந்தவங்க உள்ளே வராங்க. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த ஜென்சி இந்த புதிய ஓட்டர்களுடைய பெயர் நீக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உண்மையாகவே 6.5 கோடி மக்கள் இருக்கிற ஓட்டு கெப்பாசிட்டி உள்ள மக்கள் இருக்கிற இடத்துல வெறும் 65,000 பேரால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இதனால் என்ன அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நாளைக்கு, அதாவது நவம்பர் 18 நாங்கள் இதை பண்ண மாட்டோம், எஸ்ஐஆர் படிவத்தை நாங்கள் கொண்டு செல்ல மாட்டோம், பணியை தொடர மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் வேலைப்பளு அதிகமாக இருக்குது. அப்போ வேலைப்பளு அதிகமாக இருந்தால் ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கையும் பார்க்கணும் அண்ட் இந்த ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். அது ஒர்க்லோடு அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். இதனால் நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படும், நிறைய விஷயங்களை சீர்திருத்த முடியாது. இதை கண்டிப்பாக அரசாங்கம் கவனித்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நம்மளுடைய வேண்டுகோளும் கூட. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, திமுகவுடைய ஓட்டுகளை மட்டும்தான் குறி வைக்கிறாங்க அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இங்கே பிஜேபி ஓட்டை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு குறி வைக்கிறாங்க, திமுக ஓட்டை பண்ணக்கூடாதுன்னு குறி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு போய்கிட்டே இருக்கு. இது யார் ஓட்டோ, இது திமுக ஓட்டாக இருந்தாலும் சரி, அதிமுக ஓட்டாக இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக அந்த தாவேகா ஓட்டாக இருந்தாலுமே சரி, பாஜக ஓட்டாக இருந்தாலுமே சரி, இது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாக்காளரும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். கடைசி நிமிஷத்தில் போய் மாறும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மாறக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை உறுதிப்படுத்திக்கணும், நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணும், ரீசெக் பண்ணணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற எலெக்ஷனில் 100க்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2021லையும் ஒரு ஸ்மால் மார்ஜின் இந்த டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியும் ஒரு தோல்வியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஓட்டுகளும் முக்கியமான ஓட்டுகளாக, முக்கியமாக 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே வேலிடாக இருக்க போகுது. இங்கே யாருமே தனி பெரும்பாலும் ஜெயிப்பாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இது ஒரு க்ளோஸ் மார்ஜினில் தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும், வெற்றி வாய்ப்பாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது யாருமே நம்மளுடைய ஓட்டுகளை மிஸ் பண்ணாமல் லெத்தாஜிக்கலாக இருக்காமல் இதை சுற்றி நிறைய அரசியல்கள் நடந்தாலுமே நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுவோம், நம்ம வேலையை கரெக்டாக பார்ப்போம், நம்மளோட பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். இந்த அரசியல் கட்சி போராட்டம் பண்ணுறாங்க, அந்த கட்சி போராட்டம் பண்ணுறாங்க, நம்ம இதை பண்ண தேவையில்லை, நிறுத்திடுவாங்க அப்படின்னு தயவுசெய்து லெத்தாஜிக்காக இருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஓட்டுகளை உறுதிப்படுத்துறதுக்கு உங்கள் பிஎல்ஓ நம்பரை நீங்கள் ஆன்லைனில் எடுத்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு விசாரித்து அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் அவங்க போய் விசிட் பண்ணுங்கள். உண்மையாகவே அவங்க பிஎல்ஓவா, உங்களோட ஐடி ப்ரூஃப் கேளுங்க, அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வாங்குங்க, இதெல்லாம் பண்ணி சரி பாருங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம இளைஞர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க தான் எல்லாருமே, பசங்களோ பொண்ணுங்களோ கண்டிப்பாக பண்ணுவாங்க, நமக்கும் தெரியும். ஸோ அதை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், நம்ம உறுதிப்படுத்திப்போம். ஸோ இந்த எஸ்ஐஆருடைய விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இதை வச்சு நிறைய அரசியல் கட்சிகள் அரசியலும் பண்ணுறாங்க, இது அரசியல் பண்ணாமல் சேவையாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் இதில் அரசியல் இருக்கோ இல்லை அரசியல் இல்லையோ இது தேவை அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஓட்டு முக்கியம் அமைச்சரே. அதனால் ஓட்டு போட மறந்துடாதீங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்களா, இன்னும் கொடுக்கலையா, உங்களோட பிஎல்ஓ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் யாருக்கா தெரியலன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள் மறக்காமல், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.